இந்த ஒரு ட்ரிங்க் வந்து சமீபமாக என் காதில் விழுந்துகிட்டே இருந்தது. குவாச்சே கொரியன் ட்ரிங்க்குன்னு சொல்லிட்டு எட்ரா அந்த இன்ஸ்டாமார்ட் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு தேவையான திங்ஸை மட்டும் ஆர்டர் பண்ணிட்டேன். இதுக்கு வந்து தேவையான திங்ஸ் வந்து மேங்கோ, வாட்டர்மெலன், நமக்கு என்ன ஃப்ரூட்ஸ் வேணால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பட் எனக்கு இது 2 தான் இருந்தது. கொஞ்சோண்டு என் பாப்பா மிச்சம் வச்ச ஆப்பிள் இருந்தது, அதை கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் இதெல்லாம் சூப்பராக கட் பண்ணி வச்சுட்டேன். இதுக்கு வந்து ஜெல்லி வந்து சேர்ப்பாங்களாம். ஜெல்லி வந்து கோக்னட்டில் நிறையா வெரைட்டி சேர்த்துருந்தாங்க. பட் அதெல்லாம் இப்போதைக்கு செய்ய முடியாதுன்னு சொல்லி ஜெல்லி பவுட்ரு இன்ஸ்டண்ட்டாக வாங்கி தண்ணியை கொதிக்க வச்சு ஊற்றி நம்மளோட ஜெல்லி ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் தான் எனக்கு கிடச்சிது. அதை வந்து நம்ம எடுத்துக்கிட்டாச்சு. இது வந்து சூடாக இருக்கும் போதே ஊற்றணும் போல். நான் கொஞ்சம் ஆறிடுச்சு, ஆனாலும் பரவாயில்லன்னு ஊற்றி வச்சுட்டேன். ½ அன் ஹவரில் ஜெல்லி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதை பார்க்கும்போது செம்மையாக இருந்துச்சு. அதை தொட்டு நல்லா விளையாடிட்டு இருந்தேன். சரி, அதை நசுக்கணும் அமுக்கணும்னு தோணுச்சு. பட் அதை பண்ணால் அது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி அதை பண்ணலை. ஆனால் பார்க்க ரொம்ப ஆர்வத்தை தூண்டிகிட்டே இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பால் ப்ளஸ் மேங்கோ, அது கூட கொஞ்சம் நாட்டு சக்கரை, ஜீனி இருந்தாலும் எடுத்து போட்டுக்கலாம். பட் அதை விட நாட்டு சக்கரை வந்து இன்னைக்கு ரொம்ப செம்ம ஃப்ளேவராக இருந்துச்சு. ஸோ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. அதையும் அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணுறது தான் வேலை. நம்ம வச்சுருந்த ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஜெல்லியும் ஆட் பண்ணிக்கணும். இதோட சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் என்னென்னா, நம்ம அரைச்சி வச்சதெல்லாம் போட்டு மில்க் மெய்டும் போட்டுட்டு நான் அந்த திக்கான பாலை ஊற்றுனதுக்கப்புறம் அந்த 7up ஊற்றுவோம் பாருங்கள், எப்படி ஃப்ளேவர் மாறிச்சுனே தெரில. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நார்மல் இது வந்து நம்ம ஃப்ரூட் கஸ்டர்ட்லாம் செய்வோம், அந்த ஃப்ளேவரில் தான் இருந்துச்சு நான் சாப்பிட்டு பார்க்குற வரைக்கும். ஆனால் அந்த 7up ஊற்றும் போது அந்த ஒரு டேஸ்ட்டு நம்ம சாப்பிடும்போது அந்த ஒரு ஃபுல்ஃபில் தருது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் சாப்பிட்டுட்டு அப்படியே ஷாக் ஆகிட்டேன். இந்த அளவுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கல. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே, இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுக்கு டாடா, பை பாய்.